வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? சல்லியன் தன்னோட குடும்பத்தோட ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு என்ன தொழில் தெரியுமா? கூலி தொழில் தான் அவரோட தொழில். எப்பவாவது கிடைக்கிற கூலி தொழில்ல தான் அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். அவரு ரொம்ப சங்கடப்பட்டாரு. இத விட இன்னும் ஏதாவது ஒரு நல்ல தொழில் இருந்ததுன்னா, தன்னோட குடும்பத்த இனியும் மேன்மேலும் முன்னேற்ற பாதையில கொண்டு போலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தன்னோட மனைவி கிட்ட அத பத்தி பேசுறாரு. மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க ஏன் மரம் வெட்டுற தொழிலுக்கு போக்கூடாது? அதுல எந்த முதலீடுமே வேண்டாம். கொடுவாள் மட்டும் இருந்தா போதும்." அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே சல்லியனுக்கும் அது சரியான ஒரு யோசனையா தோணுது. மறுநாளே கொடுவாள் எடுத்துட்டு ஒரு நல்ல மரம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்து போறாரு. போகும்போது பார்த்தா ஒரு ரோட்டு ஓரமா நல்ல ஒரு பெரிய மரம். நல்ல கிளைகள் எல்லாம் விட்டு நிக்குது. இந்த மரத்த வெட்டுனா ஆயிரக்கணக்கான பைசா கிடைக்கும். நம்ம இந்த மரத்த வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து அது வெட்டலாம்னு போற நேரத்துல பார்த்தா, திடீர்னு அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது. அது ரோட்டோரமா இருக்கிற மரம் இல்லையா? அப்ப அந்த ரோட்டோரமா இருக்கிற மரத்துக்கு முன்னாடி அந்த வண்டி வந்து நின்னோனே, அந்த வண்டியில இருந்து ஒருத்தர் ஒரு பெட்டி எடுத்துட்டு இறங்குறாரு. அந்த மரத்துல ஒரு 2 ஆணி அடிக்கிறாரு. ஆணி அடிச்சு 2 கயிறு கட்டுறாரு. கயிறு கட்டி அவரு அந்த பெட்டியில இருக்கிற புது துணிகளை எல்லாம் அங்க மாட்டுறாரு. மாட்டிட்டு துணி துணியே, துணி துணியே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க போறவங்க, வர்றவங்க எல்லாமே கொஞ்சம் துணிகள் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. சொல்லி எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஓ! இந்த மரத்த வந்து துணி விக்கிற கடையாவே மாத்திட்டாரே! அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறான். அவரு ஒரு 1 மணி நேரம் அந்த தொழில செஞ்சுட்டு, மறுபடியும் அந்த ஆணி எல்லாம் எடுத்துட்டு, துணி எல்லாம் எடுத்துட்டு பெட்டிக்குள்ள போட்டு மறுபடியும் வண்டியில ஏறி போயிர்றாரு. சரி, இனி நம்ம இந்த மரத்த வெட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்து போறான். அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு சாமியார் கூட்டம் வருது. சாமியாரும் தன்னோட சிஷ்யர்கள் கூட வராரு. வந்தோனே அவர் கையில ஒரு தட்டு இருக்குது. அந்த தட்டுல ஒரு ஆணி இருக்குது, கற்பூரம் இருக்குது, மணி வச்சிருக்கிறாரு. அவங்க வந்த உடனே என்ன பண்றாங்க, அந்த மரத்த 3 சுத்து சுத்துறாங்க. சுத்தி குரு சொல்றாரு, சிஷ்யன் கிட்ட இந்த ஆணி எடுத்து அந்த மரத்துல அடி அப்படிங்கிறாங்க. அந்த ஆணி எடுத்து அந்த மரத்துல சுத்தியலால வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு மறுபடியும் மணியெல்லாம் ஆட்டிட்டு அந்த அந்த கூட்டமும் போயிருது. சல்லியன் சரி இவங்க போயிட்டாங்க. இனி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மரத்த வெட்டலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுவாளை எடுக்கிறார். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கூட்டம் வருது. என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தா கட்சி கூட்டம். ஏன்னா எலெக்ஷன் வருது. அதனால கட்சிக்காரங்க எல்லாம் மொத்தமா வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்காங்க பார்த்தா எதுக்கு இவங்க இந்த இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சல்லியன் நல்லா கவனமா பாக்குறாரு. பார்த்த உடனே பார்த்தா அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கொடிகள் எல்லாம் எடுத்து அந்த மரத்து மேல ஏறி கட்டுறாங்க. கட்டி கட்டிட்டு இறங்கி மறுபடியும் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி பேரை சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. இதையெல்லாம் கவனிச்ச சல்லியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது. நான் என்னோட குடும்ப வறுமையை போக்குறதுக்காக இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்தேன். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் இந்த மரத்தை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த மரம் ஒண்ணுமே சொல்றது இல்ல. அதுக்கு ஆணி அடிக்கும் போது கண்டிப்பா வலிச்சிருக்கும். ஆனா அது திருப்பி எனக்கு வலிக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவே இல்ல. ஆனா இத்தனை பயன்களை தர்ற இந்த மரத்தை வெட்டிதான் என்னோட குடும்பத்தை நடத்தணுமா? வேண்டாம். நான் கூலி தொழிலுக்கு போய் என்னோட குடும்பத்தை நல்லபடியா நடத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல முடிவெடுத்து திரும்பி அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. அன்னையிலிருந்து சல்லியன் கூலி வேலை ஆனாலும் கிடைக்கிற வருமானத்துல தன்னோட குடும்பத்தை சந்தோஷமா நடத்திட்டு வந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.